ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. பொங்கல்லாம் எப்படி போச்சு? ரொம்ப சூப்பராக போச்சு. நம்ம வீட்டில் 2 நாளும் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு கடை திறந்திருக்கேன். 2 நாள் கடை திறக்கலை. இன்றைக்கி தான் கடை திறந்திருக்கேன். கொஞ்சம் துணிலாம் அங்கங்கே கிடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும். அப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். மெயினாக இதுக்கு தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி மீன் குழம்பு மட்டும்தான் மறுநாள் காலையில் நல்லாயிருக்கும்னு யார் சொன்னாங்க? சிக்கன் குழம்பு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நேற்று உள்ள சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு இன்னைக்கு காலையில் கொண்டு வந்து வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சூப்பராக சாப்பிட்டாச்சு. மெயினாக நான் இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும், ஒரு நாள் நீங்கள் முந்தின நாள் நைட்டு கொஞ்சம் சூடு பண்ணி மிச்சம் இருந்ததுன்னா அதை காலையில் வந்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுங்க. சரியா? அதுவும் ரொம்ப ஹெவியாக சூடு பண்ணணும் இல்லை, கொஞ்சம் ஹீட் ஏற்றி வைங்க. அவ்வளோதான். ரொம்ப ஹெவியாக வந்து நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வைங்க. முன்னாள் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உடம்புக்கும் நல்லதில்லை, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முந்தின நாள் நைட்டு சூடு பண்ணிவிட்டு காலையிலையும் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மேபி மறுநாள் காலையிலையும் மதியமும் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. நைட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க. நைட்டு சாப்பிட்றது, 2 நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அது நல்லதே கிடையாது. மறுநாள் மதியம் வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்ததுன்னா, எவ்வளோ இருந்தாலும் நல்ல சாப்பாடு போட்டு விரவி தெருவில் உள்ள நாய்க்கெல்லாம் கொண்டு வச்சிருங்க. அதை வந்து நீங்கள் 2 நாளுக்கு நான் வச்சு சாப்பிடுவேன், இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணணுமா, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கேடுது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா அதை தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாள் சாப்பிடுவேன், 2வது நாள் இருந்ததுன்னா மதியம் வரைக்கும் கொஞ்சம் சாப்பிடுவேன். அதுக்கு அடுத்து நான் ஒரு நாளும் சாப்பிட்டதே இல்லை. அப்படியே விரவி நாய்க்கு வச்சிருவேன். இதுதான் பண்ணுவேன். முடிஞ்சதை சாப்பிடுங்க, முடியாததை கொடுத்து சாப்பிடுங்க.